இங்க இந்த பொண்ணு பாறையில ஏதோ வடிகிற மாதிரி இருக்கு. அதை போயிட்டு பாக்குறா. அது பார்க்க பிசு பிசுன்னு இருக்கு. அவன் பாய் ஃப்ரெண்டுமே பக்கத்துல பார்த்துட்டு இருப்பான். அவனையுமே கூப்பிடுவா. அவனுமே டக்குனு ஓடி வந்து அதை செக் பண்ணும் போதுதான் தெரியுது இது ஒரு தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவங்க இங்கே இவ்வளவு தேன் வடிது அப்படின்னா உள்ள எவ்வளவு தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு அப்பதான் தெரியுதா இங்க ஒரு மிக பெரிய தேன் கூடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேன் கூட ஏதாவது பெரிய பூச்சி தான் வந்து கட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண இவங்க இனிமே இங்க இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப பார்ப்பாங்க. கரெக்டா வந்துட்டு இவங்க வெளியே கிளம்பும் போதுதான் ஒரு பெரிய தேனி வந்து இவங்களை வெளி மறைச்சிரும். டக்குனு தேனிக்கு பயந்துகிட்டு திரும்பவும் வந்து உள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஓடி போயிட்டு ஒரு தேன் கூட்டுல இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த தேனி அதையுமே கண்டுபிடிச்சிருது. அது கண்டுபிடிச்சிட்டு அவங்க அட்டாக் பண்ணதுக்காக பார்த்துட்டு இருக்கு. ஆனாலுமே அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா சீல் பண்ணி விட்டுருது. அவங்க எங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. வெளியே வரதுக்கும் எந்த வழியும் இல்ல. சரி டக்குன்னு அங்க இருந்த வேஸ்ட் பொருள் எல்லாம் தயார் பண்ணி அங்க இருந்த அந்த பையனுமே வந்துட்டு பேக் சைட்ல நெருப்பு பத்த வைக்க ஆரம்பிக்கிறான். தேன் அப்படின்றதுனால ஃபுல்லா நெருப்பு பத்திக்குது. அந்த நெருப்பு எரிஞ்ச இடத்துல ஒரு சின்ன வழி உருவாக ஆரம்பிக்குது. அந்த சின்ன வழியில பேக் சைட தப்பிச்சு வந்துடுறாங்க ரெண்டு பேரும்.